அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ள தாவேக தலைவர் விஜய், ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் திமுக அரசின் நாடகத்தை பார்த்துக் கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் என்றும் எச்சரித்துள்ளார். நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். வெற்றி நிச்சயம். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக கள அரசியலை தொடங்கிய போதுதான் விஜய் இப்படி சூளுரைத்தார். 910 நாட்களாக போராடி வரும் மக்களை சந்திப்பதற்காக சென்னையில் உள்ள இல்லத்திலிருந்து காலை 7:45 மணி அளவில் பரந்தூர் புறப்பட்ட தாவேக தலைவர் விஜய் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள விடுதியில் ஓய்வுக்கு பின் பரப்புரை வாகனத்தில் பயணத்தை தொடர்ந்தார். மேல்பொடவூர், பொன்னேரிக்கரை என வழிநெடுக மக்களை பார்த்து கையசைத்தபடி சென்ற விஜய் நண்பகல் 12:30 மணி அளவில் பரந்தூர் அருகே உள்ள திருமண மண்டபத்தை சென்றடைந்தார். வாகனத்தில் நின்றபடி கட்சி கொடியை ஏந்திய விஜய் தொண்டர்கள் கொடுத்த கட்சி துண்டையும் கழுத்தில் போட்டுக் கொண்டார். வாகனத்தில் நின்றபடி பேசிய விஜய் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் குறித்து ராகுல் என்ற சிறுவன் பேசியதை கேட்ட பிறகு இந்த மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். நாட்டிற்கு மிக முக்கியமான விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்க முடிவு செய்ததாகவும் அதற்கு சரியான இடம் இதுதான் என்றும் விஜய் தெரிவித்தார். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. 90% நீர்நிலைகள், விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முடிவை எடுத்தது எந்த அரசாக இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்க முடியும் என்று கூறிய விஜய் தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என்றும் அரிட்டாப்பட்டி கிராமத்திற்கு ஒரு நியாயம், பரந்தூருக்கு ஒரு நியாயமா என்றும் கேள்வி எழுப்பினார். நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. விமான நிலையத்திற்கு ஆய்வு செய்த இடத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக்கொண்டார். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். விமான நிலைய எதிர்ப்பு குழுவினருக்கு ஆதரவாக தானும் சட்டத்திற்கு உட்பட்டு போராடுவேன் என்று கூறிய விஜய் மீண்டும் ஏகனாபுரம் கிராமத்திற்கு வந்து மக்களை சந்திப்பேன் என்றும் தெரிவித்தார். ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. அதன் பின் தான் பரந்தூர் வர காரணமான சிறுவன் ராகுலை விஜய் சந்தித்து பொன்னாடை அணிவித்தார். தங்களுக்கு ஆதரவளித்த விஜய்க்கு போராட்ட குழுவினர் பச்சை துண்டு மற்றும் நெற்கதிர்களை அன்பளிப்பாக வழங்கினர். போராட்ட குழுவினர் அளித்த பச்சை துண்டை விஜய் தனது கழுத்தில் அணிந்து கொண்டார்.
பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என தாவேக தலைவர் விஜய் கூறியதற்கு அவர் அப்படித்தான் பேசுவார் என்றும் வேறு என்ன செய்வார் என்றும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி கூறியிருக்கிறார். அரசியல் இப்போ வனத்துறையை பற்றி இருந்தா கேளுங்க, அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அவருக்கு அப்படித்தான் பேசுவார், வேற என்ன பண்ணுவார் சார்? பரந்தூர் விமான நிலைய திட்டம் மத்திய அரசின் திட்டம் என்றும் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பதாலும் அதை ஆதரித்ததாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தை பொறுத்தவரை இது ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டம் இருந்தாலும் கூட அந்த பரந்தூர் விமான நிலையத்தின் அங்கே அமைவதன் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகள் அந்த பகுதியிலே வருவதற்கும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குமான வழிமுறைகள் ஏற்படும், பல்வேறு நன்மைகள் இருக்கும், பலர் தொழிற்சாலை அங்கே துவங்க வருவார்கள் என்கிற அந்த எண்ணத்திலே தான் அதை நாங்கள் அனுமதிக்கிறோமே தவிர மக்களுக்கு எதிராக செய்யவில்லை. பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களை உரிய விலை கொடுத்து அங்கே உள்ள மக்களிடமிருந்து வாங்கி அதை அமைக்கிறார்கள். எனவே அதனாலே தான் நாங்கள் அதை தடுக்க முடியவில்லை. ஏகனாபுரம் மக்களை விஜய் சந்தித்ததில் தவறு எதுவும் இல்லை என்று மதிமுக MP துரை வைகோ தெரிவித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏகனாபுரம் மக்களின் கருத்தை விஜய் ஊடகம் மூலம் தெரிவிக்க வேண்டும் என்றார். பரந்தூர் பகுதியில் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சில கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த நில கையகப்படுத்துறதுல அந்த கிராம மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு. அவங்களோட எதிர்ப்பை கடந்த காலம் சில தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்காண்டி அவர் சகோதரர் விஜய் அந்த இடத்துக்கு போறாரு. அது தவறு கிடையாது. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் அதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறாங்க. சகோதரர் விஜய் போறது தவறு கிடையாது. ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவர் அங்க போறது தெரியாது. அந்த மக்களுடைய கருத்துக்கள் கொண்டு போய் நீங்க பத்திரிகை உங்களை மாதிரி பத்திரிகை மூலியமா அதை பிரதிபலிக்கிறது தவறு கிடையாது. பரந்தூர் விமான நிலையத்திற்கு பதில் விஜய் மாற்று இடத்தை மாநில அரசுக்கு பரிந்துரைப்பாரா என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். Among the major Indian airports, the cities, Chennai is a very congested airport because we are just about 1,000 acre. If you look at Delhi, which is a 5,000 acre airport, Hyderabad is also close to 5,000 acre airport, Bangalore is close to 4,000 acre airport. So Chennai is 1,000 acre. It's a very congested. Tamil Nadu needs more airports. That is clear. Else Tamil Nadu can never become a $1 trillion economy. I'm sure when new politicians like Mr. Vijay, they go and meet with villages, they have all this. They should have all these things in mind. Or what is the alternate site Mr. Vijay is proposing? A politician cannot simply go and say, I don't want this. What are you proposing as the alternate site? Does Mr. Vijay or the Tamilaga Vetri Kalagam have some other site in mind? Do they want to propose to the state government to consider this? Then we can comment. So as we clearly explained, the BJP's Tamil Nadu stance is we want a new greenfield project airport. Tamil Nadu has to grow. It is a state government subject with respect to the land selection. விஜயின் நிலைப்பாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிர்ப்பான நிலைப்பாடு என சிவகங்கை MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வருபவர்களுக்கு, வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக வருபவர்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி, இந்தியாவை பற்றி முதல் அபிப்பிராயம் நம்மளோட ஏர்போர்ட்டை வச்சு தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சென்னை ஏர்போர்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா மற்ற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டோட என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் தான். அதை ஒரு சர்வதேச ஏர்போர்ட்னு சொல்ல முடியாது. அது நெரிசல் ஜாஸ்தி. அதற்காக ஒரு புது ஏர்போர்ட் தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால இப்ப ரொம்ப நாளுக்கு பின்னர் ஒரு இடத்துல ஒரு சர்வதேச விமான நிலையத்தை அமைக்கலாம் என்று மத்திய அரசு, மாநில அரசு எல்லாரும் ஒத்துக்கொண்டு ஒரு இடத்தை சேர்க்கிறாங்க. அதை இந்த நேரத்துல வேண்டாம் என்று சொல்லும் ஒரு அரசியல் தலைவர் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பாக சொல்கிறார். நேற்று தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் ரொம்ப தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார். எதற்காக அந்த ஏர்போர்ட் நமக்கு தேவை, எப்படி அந்த ஏர்போர்ட்ல சுற்றுச்சூழலை மதித்து அந்த ஏர்போர்ட்டை கட்டப்போம், அதுக்கப்புறம் அந்த எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன விதமான நஷ்டஈடு, சந்தை விலையை விட அதிகமான அளவு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கும் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த விளக்கத்துக்கு அப்புறமும் போய் இந்த ஏர்போர்ட்டுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிர்ப்பான ஒரு ஒரு நிலையானதை நான் பார்க்கிறேன். மக்களோட முதல் முறையாக அரசியல் சந்திக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க.